ஹலோ மக்களே, வெல்கம் டு சாக்ஷி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம மலாய் குல்ஃபியும் ரோஸ் மில்க் குல்ஃபியும் தான் பண்ண போகிறோம். வெயிலுக்கு இதமாக சூப்பராக இருக்கும். வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 10 பாதாம் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இப்போது நம்ம 1 லிட்டர் பசும்பால் எடுத்துருக்கோம். ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. கனமாக இருக்க பாத்திரம் எடுத்தால் தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் கனமான பாத்திரமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் பேக்கெட் பால் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் திக்காக இருக்க பாலாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆரஞ்சு பேக்கெட்லாம் வரும்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1 லிட்டர் பசும்பால் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா நம்ம காய விடணும். பக்கத்துலேயே நில்லுங்க, ஏன்னா இது சீக்கிரமாக பொங்கிடும். நம்ம எப்போ பக்கத்தில் இல்லையோ மேடம் அப்போ தான் பொங்கி புஷ்ஷுன்னு கேஸை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அது ஏன் தான் நமக்கும் அதுக்கும் இப்படி ஏழாம் பொருத்தமாக இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம என்ன தான் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டாலும் அப்படி திரும்புறதுக்குள்ளே பால் பொங்கிடுது. ஏன் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, இல்லை ஊரில் எல்லாருக்கும் அப்படி நடக்குதான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கட்டத்தில் நமக்கு இந்த ஏடு கட்டும், அந்த ஏடை கலரி அந்த பால்லையே ஆட் பண்ணுங்கள். பால் யானை ஓரத்துலலாம் அந்த ஏடு கட்டியிருக்கும், அது எல்லாத்தையுமே கீறி அந்த பால்லையே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த மலாய் குல்ஃபிக்கான அந்த மலாய் கிடைக்கும். இப்போ 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் பாலாக மாறியிருக்கு. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். பேன் ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போ பாதி தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 200 ml மில்க் மேட் ஆட் பண்ணுறோம். நீங்கள் மில்க் மேட் இல்லைன்னா சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சுகர் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கு சுகர் கம்மியாக இருந்தால் பிடிக்கும், ஸோ கம்மியாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சுகர் அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கேற்ற சுகர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு 200 ml மில்க் மேடே சுகர் கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா பால் திக்காக அதுவே கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ நான் அந்த மில்க் மேடு போட்டு கலந்த உடனே அந்த இதுவை ஆற வச்சிட்டேன் பாலை. இப்போ அது கூட பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அந்த பாலையை 2ஆக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன் செகண்ட் டிஷ் பண்ணுறதுக்கும். ஸோ இது நம்ம மலாய் குல்ஃபிக்கு தான் இப்போ நான் இந்த பாலை ரெடி பண்ணோம். அது கூட கொஞ்சம் பாதாம் போட்டு இப்போ நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதை நம்ம டம்ளரில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மோல்டு இருந்தால் மோல்டில் ஊற்றி கூட ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். எல்லார் வீட்லேயும் மோல்டு இருக்காது, ஸோ அதனால் நான் உங்களுக்கு டம்ளர்லேயே ஊற்றி காமிச்சிருக்கேன். நீங்கள் மோல்டு இருந்தால் தாராளமாக மோல்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை பானையில் கூட வச்சு பண்ணோம், அதோட வீடியோவும் இதுலேயே இருக்குது. அதோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் பாருங்கள். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டம்ளரில் அந்த பாலை ஊற்றி வச்சு அலுமினியம் ஃபாயில் இருக்கு இல்லையா, அதை போட்டு நான் கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனையே இல்லை. பிளாஸ்டிக் கவரை போட்டு ஒரு ரப்பர் பேண்டை போட்டு நடுவில் ஒரு ஸ்பூனை சொருவிடுங்க, இன்னும் ஈஸி. அதுவுமே நல்லா ஃப்ரீஸ் ஆகி நமக்கு வந்துடும். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பானையிலையும் நம்ம குல்ஃபி பண்ண போகிறோம். இந்த மலாய் குல்ஃபி பாட் குல்ஃபிலாம் வரும் இல்லையா, அதை தான் நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். இது எனக்குமே பார்க்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, இதோட அவுட்புட் எப்படி வரும்ன்ட்டு. ஸோ வாங்க பண்ணி பார்க்கலாம். மீதம் இல்லை அந்த மலாய் பால் இருக்கு இல்லையா, அதை நான் இதில் ஊற்றுறேன். இதில் ஊற்றி இதையுமே போட்டு அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணி வைக்க போகிறோம். ஃபைனலாக கொஞ்சமாக பாதாம் மட்டும் தூவிடலாம், ஏன்னா அந்த ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கும்போது அந்த பாதாம்லாம் மேலே இருக்கும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இப்போ அலுமினியம் ஃபாயில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடலாம். எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. ஏன்னா கேப் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே தண்ணி போய் ஐஸ் கட்டியாக மாறிடும். ஸோ எந்த கேப்புமே இல்லாமல் அதை மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பாதி எடுத்து வச்சுருந்தோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் தான் ட்விஸ்ட்டு. இதில் நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ரோஸ் மில்க் குல்ஃபியாக நம்ம ரோஸ் மில்க் குடிச்சிருப்போம், குல்ஃபியாக சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தான் யோசிச்சு இதை நான் பண்ணேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன்னு நான் நினச்சிக்கிறேன். இதுக்கு முன்னாடி யாருன்னா இந்த மாதிரி சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தான் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்போமே, சரி இதை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம ரோஸ் மில்கை சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. எனக்கு இந்த எசன்ஸ் போடும்போது அந்த பாலில் அது அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்துச்சு, அது பார்க்கவே சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. அதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இருந்தேன். ஸோ இதை நம்ம அந்த மலாய்ப்பாலில் ரோஸ் மில்க் எசன்ஸை ஊற்றி அதை கலந்தோம்னா நமக்கு ரோஸ் மில்க் குல்ஃபி கிடைக்கும். ஸோ அதை தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதை ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சேன். முன்னாடி பண்ண ப்ராசஸ் மாதிரி தான், ஒரு டம்ளரில் ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த அலுமினியம் ஃபாயில் இருக்கு இல்லையா, அதை போட்டு கவர் பண்ணி ஒரு ஸ்பூனை வச்சிடணும். இதுதான் ப்ரொசீஜர். இது ரிசல்ட் எப்படி வரும்னு எனக்குமே தெரியல. ஸோ நானுமே உங்கள் கூட தான் எக்ஸைட்மெண்ட்டாக இதை பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இது எப்படி வருதுன்னு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் ரிசல்ட் சூப்பராகவே இருந்துச்சு. அதுவுமே நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ரோஸ் மில்க் குல்ஃபியை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு மறக்காமல் என்னையும் டேக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இதை இப்போ நம்ம தூங்க வச்சிடலாம். இது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக தூங்கட்டும்.
ஸோ இதை வந்து நம்ம தூங்க வச்சு அடுத்த நாள் காலைல வந்து இதை எழுப்ப போகிறோம். இப்போ வந்து காலையில் எழுந்து இதை பார்த்தோன்னே அப்படியே பனிமழையாக அப்படி இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நம்பி இதை ஓப்பன் பண்ணுறேன். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த ரோஸ் மில்க் குல்ஃபி வச்சோம்ல, அதை தான் ஓப்பன் பண்ணுறோம். அதுவுமே சூப்பராக வந்துருந்துச்சு. ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு, டம்ளரை தொடவே முடியல, அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாதாம் குல்ஃபி பண்ணோம் இல்லையா, மலாய் குல்ஃபி, அதை தான் ஓப்பன் பண்ணேன். டம்ளரே ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு, ரொம்ப சில்லுன்னு ஆயிட்டாங்க போல் பசங்க. ஸோ ரொம்ப கூலிங்காக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆவலாக வச்ச அந்த பாட் குல்ஃபி, எனக்கு அது மேலே தான் ஃபஸ்ட்டு கண்ணாக இருந்துச்சு. அது ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்க்கும்போதே செம்ம ஜாலியாக இருந்துச்சு, எப்படா சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி. இதை நம்ம வந்து டீமோல்ட் பண்ணோம். அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நார்மல் வாட்டரில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்தாவே போதும், அழகாக அதுவே வந்துடும். அப்படி அழகாக அதுவே வந்துருச்சு அப்படின்னா நம்ம பண்ண கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ பாருங்கள், அதுவாக கரண்டு அழகாக வந்துச்சு. அப்படி ரோஸ் மில்கை பார்க்கும்போதே டெம்ட் ஆகுதுல, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது வந்து ரோஸ் மில்க் குல்ஃபி, சாப்பிட்றதுக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம பாதாம் குல்ஃபி, மலாய் குல்ஃபி, இதுவுமே அதே ப்ரொசீஜர் தான். 2 மினிட்ஸ் அதில் வச்சுட்டு நம்ம அப்படியே எடுத்தோன்னா அது கரெக்டாக அப்படியே வந்துடும். அதே கன்சிஸ்டன்சியில் வந்து இதுவும் கரெக்டாக இருந்ததுனால நம்ம அப்படியே ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணி எடுத்ததுக்கே செம்மையாக வந்துச்சு. இதில் நம்ம பாதாம்லாம் வேறு போட்டிருந்தோமா, நிறைய பாதாமோட சூப்பராக இருந்துச்சு. ஒரு பைட் எடுத்து வச்சும்போது அப்பா சொர்க்கம். யாருக்கெல்லாம் குல்ஃபி பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கெல்லாம் குல்ஃபிலாம் உயிர். நான் ஐஸ்கிரீம்னு போனாவே குல்ஃபி தான் சாப்பிடுவேன், எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ யாருக்கெல்லாம் குல்ஃபி லவரோ கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டு யாரெல்லாம் குல்ஃபி லவர்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து நம்ம ஆவலாக எதிர்பார்த்த அந்த பாட் குல்ஃபி. ஸோ பார்க்கும்போதே பாருங்கள், கடையில் வாங்குற மாதிரியே இருந்துச்சு. எடுக்கும்போதும் பாருங்களேன் எவ்வளோ திக்காக எப்படி சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஐஸ்கிரீம் மாதிரியே வருது, ஃப்ரீஸாக இருந்ததுனால ஐஸ்கிரீம் மாதிரியே வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வீடியோவில் தெரியும். அப்படியே ஒரு பைட் எடுத்து வச்சா கடையில் வாங்குறதுக்கும் நம்ம பண்ணதுக்கும் வித்தியாசமே இல்லை. ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.